அதிமுகவின் அரசியலே ஒட்டுமொத்தமாக முடிந்தது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதிமுகவின் அரசியல் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை எடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிமுகவுடைய அரசியல் அப்படின்றது டோட்டலாக முடிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் அரசியல் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக முடிந்து விடுமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கையில் தான் அதிமுகவின் அரசியல் பற்றி தினந்தோறும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, அரசியல் டோட்டலாக அழிஞ்சிருச்சு, அதிமுகவுடைய அரசியலே டோட்டலாக பார்த்திங்கன்னா காலியாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்மளை கேட்டால் அதிமுக வீரியமாக இருக்குதா அல்லது வீரியம் மிக்க இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பெருசாக வீரியம் இல்லை. ஓகேங்களா, 100% வீரியம் இல்லாத ஒரு நிலையிலே அவர்களுடைய கட்சியை வழிநடத்த வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் அதிமுகவின் அரசியல் ஏறத்தாழ முடிய வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கி தள்ளப்படுகிறதா அப்படின்றதையும் இங்கே நம்ம தொடர்ந்து பார்க்கையில், அதிமுகவின் அரசியல் என்பது அரசியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படின்றத எல்லாமே இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் அரசியலே பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிகிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமான்றத நம்மளுமே கூட தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் அதற்கு ஒரு முழுமையான முடிவுகளை கட்ட முடியும். அதிமுகவுடைய அரசியலை நல்லா இருக்கணும்னா டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளும் சரி அல்லது மற்ற கட்சிகளும் சரி தயவு செஞ்சு திருந்துங்க அப்படின்றத இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவின் அரசியல் கதை, அரசியலில் இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அல்லவா, ஸோ அவர்களுடைய கதைகள் எல்லாம் எப்படியெல்லாம் மாறப்போகிறது, என்ன மாதிரியான அரசியல் சூழல்களை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அதிமுகவின் அரசியலில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே தொடர்ந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது இம்பேக்ட் பிளேயராக இப்போ இருக்கிறவங்க யாரெல்லாம் மாற போகிறாங்க இந்த ஆட்சியில், இந்த கட்சியில் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளியில் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து இணைந்திருங்க. நடக்கப் போகின்ற துல்லிய தன்மைகள் பற்றி ஒவ்வொன்றாக நம்ம நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். நன்றி.